சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனை சிறப்பான ஒரு ஆராதனை. சிஸ்டர் ஜானட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய தகப்பனாருடைய வயதை விட என் வயது அதிகமாக இருக்கிறதுனால என்னை சிஸ்டர் ஜானட்னு சொல்லாதுங்க, ஜானட்னே சொல்லுங்கன்னாங்க. அவங்களுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, விரல் விட்டு எண்ணத்தக்க பாடகர்களே அவருடைய பாடல்கள் சீடிகளைத்தான் நான் கேட்கிறேன். அது சீடிகளாக இருக்கும். ஆனால் சிஸ்டருடைய பாடல்கள் எனக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில் பிசியில் இருக்குது. நேரம் கிடைக்கும் பொழுது, அபிஷேகம் வேணும் பொழுது நான் அந்த பாடல்களை போட்டு கேட்பதுண்டு. முதலாவது சிஸ்டர் சாட்சி சொல்வார்கள். அதற்கப்புறம் அவர்கள் பாடலை பாடி ஆராதிப்பார். சிஸ்டர் கனிக்கம் சிஸ்டர். பிரியமானவர்களே, 1990 வருடம் என் அருள்நாதர் என்னை சந்தித்த ஆண்டு. அந்த வருடத்தில் தான் நான் மிகவும் சுகவீனமானேன். என் சரீரத்தில் அநேகமான 5 வருடங்களாய் வியாதிக்கு உட்பட்டேன். 90லிருந்து 95 வரைக்கும் மறுபடியுமாய் வியாதி தான். நான் பிறந்ததோ ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில். எங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரிந்ததெல்லாம் தொழில்தான். அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். இப்பொழுதும் அவர்கள் தொழில்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனாரும் அவங்க ஊரில் ஒரு பெரிய பண்ணையாராக இருந்தார். மிகவும் வசதியான குடும்பம். அந்த சூழ்நிலையில் தான் அருள்நாதர் இயேசுவை எனக்கு பர்சனலாக தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய மாட்டேன். ஆனால் ஒரு காரியத்தை அந்த நாட்களிலே கண்டுபிடித்தேன். கூப்பிடுகிற குரலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி என்னுடைய மரண படுக்கையில், அந்த 5 வருட வியாதி படுக்கையில் நான் கண்டுகொண்டேன். இயேசுவுக்கு ஸ்பெல்லிங் மட்டும்தான் எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இயேசுவை அந்த நாட்களிலே அறிந்து கொண்டேன். 2 தடவை எக்டோபிக் பிரெக்னன்சி, அதோடு கூட என்னுடைய ஓவரியில் ஒரு டியூமர், நிற்க முடியாத அளவுக்கு ப்ளீடிங். எழுந்து நின்றாலே தண்ணீர் போல ரத்தம் பெருக்கெடுத்து ஓடும். நான் இருந்த அறையில் யாரும் வர முடியாது. அவ்வளவு ஸ்மெல் அந்த ரூமில். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் என்னை கவனித்தாலும் கூட நான் இருந்த அறைக்குள்ளே யாரும் நுழைய முடியாத அளவுக்கு அந்த நோயின் உக்கிரமான தன்மை என்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. ஒரே துர்நாற்றம்தான். அப்படிப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் அருள்நாதர் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய 24வது வயசு அது. அதே 24வது வயதில் தான் என் அன்பு தாயாரும் கூட அவங்க கேன்சரில் மரித்து போயிருந்தார்கள். அவர்களுடைய 24வது வயதில் 4.5 வயது குழந்தையாக இருந்தேன். அந்த நாட்களில் நானும் கூட வியாதிப்பட்ட பொழுது ரொம்ப 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 பயந்துட்டேன். ஏன்னா அதே வயது, அதே போல் ஓவரி டியூமர். பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் எடுத்து செல்லப்பட்டேன். சென்னையில் உள்ள பிரபலமான டியூமர் டாக்டர் கூட சொன்னார்கள் பார்க்கலாம் என்று சொல்லி. என சிக்கலான ஒரு இடத்துல அந்த டியூமர் காணப்படுவதாய் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்பதாக 2 எக்டோபிக் பிரெக்னன்சி. அதுலேயும் கூட மெடிக்கல் சயின்ஸ் நிதானிக்க முடியாத அளவுக்கு தேவன் என் உயிரை காத்து கொண்டார். அந்த எக்டோபிக் பிரெக்னன்சினா அது பெஸ்டான, அந்த டியூப் பெஸ்டான 1 ஹவருக்குள்ள மரணம் சம்பவிக்குமாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு டியூப், அந்த ஃபெலோப்பியன் டியூப் பெஸ்டான பிறகு 1 மாதம் நான் உயிரோடு எங்கள் வீட்டில் இருந்தேன். ஆனால் மிகவும் ஆபத்தான நிலைமையில் டாக்டர்ஸ்ட கொண்டு போகப்பட்டேன்.
எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நாட்களில் தான் என் அருள்நாதர் இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பின்பதாக ஓவரி டியூமர், அந்த நாட்களில் தான் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னு சொன்னா வேற எந்த வழியும் இல்லை. நான் அருள்நாதரிடத்துல கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அப்பா நான் தாய் இல்லாம வளர்ந்த மாதிரி என் பிள்ளையும் வளரக்கூடாதப்பா. ஒரு தாய் இல்லாத பிள்ளைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதெல்லாம் என் பிள்ளைக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கதறி அழு ஆரம்பித்தேன். அந்த வேளையில் தான் என் அருள்நாதர் இயேசு என்னை தேடி வந்தார். என் மரண படுக்கையில் என்னை தேடி வந்தார். அவர் சொன்ன காரியம், ஆமென், அவருடைய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும்படியாய் அவர் கேட்டுக்கொண்டார். நானும் கூட அவருடைய ஊழியம் செய்யும்படியாய் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலைமை, ஊழியம்னா என்னன்னு தெரியாது, தொழிலை தவிர இன்னொன்று தெரியாது. 73 வருடமாய் அவங்க பெரிய தொழில் அதிபர்களாய் இருந்து வந்தவர்கள் என் குடும்பத்தார். என்னுடைய குடும்பமும் சரி, என் கணவன் குடும்பமும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் அருள்நாதர் இயேசுவுக்கு முழுவதுமா என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்த அந்த நிமிடத்தில் இருந்து அவர் என்னை சுகப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு வார டைம்ல எல்லாவித லேப்ரோஸ்கோப் டெஸ்ட்ஸ்ல எல்லாமே நார்மலாய் காணப்பட்டது. ஆமென். எந்தவித கட்டியும் அதற்குரிய சிம்டமும் என்னுடைய ஓவரியில காணப்படவில்லை. இன்னைக்கும் கூட சின்ன பிள்ளை மாதிரி அவரை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, ஆதலால் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நாம் அவரை நேசிக்கணும். நம்ம அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டேன். பிரியமானவர்களே, லூக்கா 10:27 படி அவரை நான் இரவும் பகலும் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடும் சிந்தையோடும் தேட ஆரம்பித்தேன். அவரை நான் கண்டுபிடித்தேன். ஆதலால் அவரை நான் கண்டுபிடித்தேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, மத்தேயு 13:44 ஒரு மனிதன் எப்படி ஒரு பொக்கிஷத்தை கண்டு தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாரோ, அதே போல என் அருள்நாதர் இயேசுவை நான் சொந்தமாக்கி கொள்றதுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. 3 காரியங்களை இழக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. முதலாவது என்னுடைய ஐஸ்வர்யம். கோடிக்கணக்கான ஐஸ்வர்யத்தை நான் இழக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. நானும் என் கணவரும் எங்களுக்கு சொந்தமான மிகவும் பெரிய தொழில் தான். 2500 பேருக்கு மேல் வேலை பார்த்த அந்த தொழில் ஷேர்ல இருந்து நாங்கள் வெளியேற வேண்டியது அவசியமாயிற்று. நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அடுத்து நான் என் கணவருக்கு அதி நிமித்தமாக ஏற்பட்ட அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அவரால் அதை தாங்க முடியவில்லை. இந்த சூழ்நிலை திடீர்னு ஒரு ஐஸ்வர்யவான ஒன்றும் இல்லாமல் ஆக்கினா அவனுக்கு எப்படி இருக்கும், அதே போலத்தான் என் அன்பு கணவனா அந்த சூழ்நிலையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நானும் என் அருள்நாதரை முகமுகமா தரிசிக்கிறபடி நான் அந்த சூழ்நிலையை நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் அவரால் தாங்க முடியாதபடி அவருடைய பிரெயின்ல 3 இடங்களில் பிளட் கிளாட் ஆகி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த பயங்கரமான ஒரு வியாதிக்கு உட்பட்டார். காலையிலிருந்து சாயங்காலம் வர மயக்கத்திலே இருப்பார். பிரியமானவர்களே, ஆனால் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு எங்கள் கையில் 1 பைசா இல்லாதிருந்தது. எங்களுடைய பெற்றோரிடத்துல போனால் உடனே எல்லா விதமான சௌகரியங்களும் உண்டாயிருக்கும். ஆனாலும் கூட அந்த நாட்களில் நான் அதை விரும்பவே இல்லை. ஆதலால் என் கணவரை சோஃபாவில் படுக்க போட்டு முழங்கால் படியில் நின்று ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டே இருப்பேன். ஒரு நாள் இயேசு சொன்னார், டாக்டர், ஐ ஹீல் யுவர் ஹஸ்பண்ட், நான் உன் கணவனை சுகப்படுத்துகிறேன். அவருடைய வார்த்தையை நான் கேட்ட அந்த நிமிடத்தில் தானே என் கணவருடைய அந்த 3 இரத்த கிளாட்டம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. ஏன் என்று சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ஸ்கேன் எடுத்து இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன். அந்த கர்த்தருடைய குரலை நான் கேட்கறதுக்கு முன்னாடி
எடுக்கப்பட்ட ஸ்கேன்ல 3 இடத்துல இரத்த உறைவுகள் உண்டு. ஆனா அதற்கு பின்பதாக எடுக்கப்பட்ட ஸ்கேன்ல 3 எல்லாம் கிளியரா இருக்கிறத பார்க்கலாம். ஹல்லேலூயா! அவருடைய குரல் அற்புதம் செய்கிற குரல் பிரியமானவர்களே. ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் பிள்ளையும் நான் தூக்கிட்டு வெளியே வந்ததுனால அவனை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டேன். அவன் யூகேல தான் படிக்கணும்னா எங்களால் அனுப்ப முடியாத சூழ்நிலை. அவனுக்கு அது புரியல. ஒரு சாதாரண காரியம் தான் நம்ம கேட்குறோம், ஏன் நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளவு தயங்குறார்கள் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில மிகவும் கஷ்டப்பட்டு அவனை நாங்கள் அனுப்பினோம். எங்கள் ரத்தத்துல தான் அவன் பறந்து போனான்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்த விதம் ஆச்சரியமானது. ஒரு நாள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லுகிறேன். நான் அழுது கொண்டிருந்த வேளையில ஒரு தூதன் அந்த அறைக்குள்ளாய் கடந்து வந்தார். அவர் சொன்னார், டாக்டர், என் கையிலே ஒரு 5 கட்டு பணத்தை கொடுத்து சென்றார். நானும் கூட அதை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய தரிசனத்தில் தான். பிரியமானவர்களே, இது நடந்து அடுத்த நாள் 3ஆம் நாள் என்று நினைக்கிறேன், பேங்க்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. என் கணவருக்கு எப்போ வர வேண்டிய பணமோ அது எங்களுக்கே தெரியாது. ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்க பேங்க்ல ரெடியா இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கடந்து சென்று அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே அதிகமான பணம் தேவையாக இருந்தது. டிக்கெட்ஸ், இன்னும் அநேக காரியங்களுக்கு நாங்கள் அதை சந்தோஷமாய் செலவழித்து அவனை படிக்க அனுப்பினோம். படித்துட்டு வந்த பிறகும் என்னுடைய கஷ்டங்கள் என்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் நினைச்சான் நம்ம படிச்சுட்டு வந்த உடனே ஒரு பெரிய நம்ம பாஸ், ஒரு கம்பெனியோட பாஸா நம்ம நேர போய் உட்கார்ந்துடலான்னு சொல்லி யூகேல இருந்து அவன் கனவுகளோடு கடந்து வந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியாது நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளப்பட்ட நிலைமை எதுவுமே அவனிடத்துல நாங்கள் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தோம். ஆதலால் அவனுக்கு நடந்து கொண்டிருந்த காரியங்களை, இன்னும் சின்ன பையங்கிறதுனால அதிகமாக அதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லாதிருந்தது. ஆதலால் யூகேல போய் படிச்சுட்டு வந்த பிறகு அவன் நினைத்தான், நம்ம ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம உட்காரலாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இங்கு வந்து பார்த்த பொழுதோ, நானும் என் கணவரும் இருந்த நிலைமையை பார்த்த பொழுது அவனுடைய உள்ளம் மிகவும் சுக்குநூறாய் நொறுங்கி போயிற்று. அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவன் டிப்ரெஷனுக்குள்ளாய் கடந்து சென்றான். மிகவும் பாதிக்கப்பட்டான். 3 வருடங்கள் என் பிள்ளையை நான் சுமந்து இழைத்து போனேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு தாய்க்கும் நேரிடக்கூடாத ஒரு நிலைமை. அந்த வாலிப பிள்ளையை கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் வெளியேறி அதன் பின்பு அவனையும் சுமக்க வேண்டிய இந்த நிலைமையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. சாத்தான் நேருக்கு நேராய் போராடினான். அநேக மணி கணக்காய் அவனோடு முகமுகமாய் போராட வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்தார். என் ஒரே பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக முழங்கால்கள்ல ரத்தம் வடிய வடிய நான் போராடினேன். உருண்டு அழுவேன். பிரியமானவர்களே, முட்டி என்னுடைய நெற்றியெல்லாம் புண்ணாகி போகும். அப்படியாய் அவனுக்காக விடாப்பிடியாய் போராடினேன். பரலோக அனுபவங்களை கொடுப்பார். என் தேவன் பரலோகம் திறக்கப்பட்டு வெள்ளை குதிரையில இறங்கி வந்து சாத்தானை முற்றிலுமாய் அழித்து போட்டார். அந்த நாட்களில் தான் ஆமென், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்து என் ராஜா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சாத்தானை முற்றிலும் அழித்து போட்டபடியே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. பிரியமானவர்களே, என் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி நின்ற அந்த சாத்தானை அவர் முற்றிலும் நொறுக்கி போட்டார். முழங்கால்களுக்கும் கண்ணீருக்கும் பதில் உண்டு என்று சொல்லி அந்த நாட்களிலே நான் அறிந்து கொண்டேன். ஆதலால் இந்த சூழ்நிலையில என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் வளர்ந்து கொண்டே இருந்தேன். ஆமென். எல்லா விதத்திலும் கர்த்தர் என்னை அபிஷேகித்து என்னை போதித்து நடத்தினார். எனக்கு போதிக்க ஆவிக்குரிய சில தகப்பன்மாரை அனுப்பி வைத்தார். என்னை வீட்டிலே அவர் அபிஷேகித்தார். யாரும் இல்லை, வீட்டிலே நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அவருடைய வார்த்தையை வாசிக்க ஒரு நாள்
நான் என்னுடைய அறையில, எனக்கு வேதம் என்றால் என்னன்னே தெரியாது, வேத வசனங்களை நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல. ஆனா ஜெபிக்க கொஞ்சம் கற்றுக்கொண்டு இருந்தேன். அந்த நாட்களில் தான் ஒரு நாள் என்னுடைய படுக்கை அறையில என் அருள்நாதர் இயேசு என் தலை மாட்டுல ராத்திரி 2 மணி இருக்கும் நின்று கொண்டிருந்தார். டாக்டர் என்று சொல்லி மெல்லிய குரலிலே என்னை அழைத்தார். நான் விழித்து பார்த்த பொழுது அந்த அறை முழுவதும் ஒரு நறுமணம் மாத்திரம் அல்ல, ஐ ஹர்ட் a melodious tune, ஒரு இனிமையான ஒரு குரலை நான் கேட்டேன். அதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய, என் அருள் நாதருடைய, என் ஆசை நேசருடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டேன். டாக்டர் ரீட், டாக்டர் ரீட், வேதத்தை வாசி என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை வேதத்தை நான் ஒரு வெறி பிடித்தது போல வாசிக்க ஆரம்பித்தேன். அது என்னுடைய உணவாய் மாறிற்று. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷியாய் நான் மாறிவிட்டேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தான் இவ்வளவு உபத்திரவம். ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் பிள்ளை, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில கர்த்தர் என்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரும்படி செய்தார். தூதர்களோடு கூட பாடல் பாட கிருபை செய்தார். பரலோகம் திறக்கப்படும், பரிசுத்த தூதர்கள் இறங்கி வருவார்கள், அவர்களோடு கூட பாடல் பாடுவேன். என் கணவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கும் போதெல்லாம் நான் பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன். அவர் திரும்ப வரும் வரைக்கும் அவருடைய பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன். அப்படித்தான் இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சது. பரலோக அனுபவங்களோடு கிடைத்த பாடல்கள். சில வேளைகளிலே என் அருள்நாதர் இயேசுனுடைய வாய் அசைவில் இருந்து அந்த டியூன் எனக்குடைய நெஞ்சின் இருதயத்திற்குள்ளாய் இறங்கும். பிரியமானவர்களே, எனக்கு பாடல் தெரியாது, டியூன் தெரியாது, நோட்ஸ் தெரியாது. ஆனால் எப்படி ஒரு ஃப்ளா இல்லாம பாடுகிறேன் என்று சொல்லி அந்த சவுண்ட் என்ஜினியர்ஸ் சொல்லுவது உண்டு. பிரியமானவர்களே, ஆதலால் அநேகமான ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு கொடுத்தார். என்னை ஆவியிலே பரலோகத்துக்கு எடுத்து செல்கிற அநேக அனுபவங்களை கொடுத்தார். அநேக வேளைகளிலே அவருடைய கிருபை ஆசனத்திற்கு முன்பதாக நிற்கிற அனுபவம் உண்டு. அப்படித்தான் முதலாவது என் அருள்நாதர் இயேசுவை நான் சந்தித்த அந்த நாட்களிலே அவர் என்னிடத்திலே கேட்ட ஒரு வார்த்தை, 7 நாள் உபவாசம். அவர் என்னிடத்தில் கேட்டார், டாக்டர் வாட் யூ வாண்ட், மகளே உனக்கு என்ன வேண்டும்? நான் ரொம்ப இயேசுவை சந்தித்த, அவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த மகிழ்ச்சியில பூரிப்படைந்து நான் சொன்னேன், என் கணவனை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, அது வேணும் இது வேணும், பிசினஸ் அப்படி பெருசாக்கிருங்க, இன்னும் அநேக காரியங்களை வேகமாய் சொல்லி முடித்தேன். பிரியமானவர்களே, அடுத்த நாள் அதே போன்ற ஒரு அனுபவத்திற்காக நான் காத்திருந்தேன். என் அருள்நாதரோ வரவே இல்லை. நான் காத்திருந்து என் கண்களெல்லாம் பூத்து போனது. 4 மணி நேரம் அழுது என் கண்களெல்லாம் வீங்கி போனது. இறுதியாய் அருள்நாதர் நான் இருந்த அறைக்குள்ளாய் கடந்து வந்தார். அதற்கு முந்தின நாள் கிடைச்ச அந்த அனுபவத்தை போலவே அவர் என்ன வேண்டும்னு கேட்கணும்னு ஆசையோடு இருந்தேன். இயேசு என்னிடத்திலே சொன்னார், டாக்டர் நேற்று நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டேன், நீ என்ன கேட்டாய்? நான் சொன்னேன், நான் நிறைய கேட்டேன்ப்பா, ஏன்னா என் ஹஸ்பண்ட் பாவம் சுவாமி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஒரு குடும்பத்தாரா. இயேசு சொன்னார், டாக்டர் நீ என்ன கேட்டியா? டிட் யூ ஆஸ்க் ஃபார் மீ? நீ என்னை கேட்டாயா? ஆதலால் தான் இன்று நீ அழைத்த பொழுது நான் வரவில்லை. நீ கேட்டிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன் அல்லவா? சூலமித்தி என்றழைக்கும் குரல் கேட்டு என் உயிரே என்று என்னை அர்ப்பணித்தேன் நாதா. அவருடைய திவ்ய பிரசன்னம் இந்த தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவர் கூட இன்று வெறுமனே போக போவதில்லை.
என் ஆசையெல்லாம் நீதானையா, உமாலயத்தில் தங்கியிருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் அமர்ந்திருந்து உந்தன் வழிதனை காண்பேன். என் ஆசையெல்லாம் நீதானையா. Master Jesus, I love you ma. இந்த உலகத்தின் எல்லா ஆசைகளை பார்க்கிலும் என் நேசர் இயேசு என் ஆசையாய் மாறினார். சூலமித்தி சூலமித்தி என்று அழைக்கும் குரல் கேட்டு என் உயிரே என் உயிரே என்று என்னை அர்ப்பணித்தேன். என் ஆசையெல்லாம் நீதானையா, உமாலயத்தில் தங்கியிருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் அமர்ந்திருந்து உந்தன் வழிதனை காண்பேன். என் ஆசையெல்லாம் நீதானையா. என் ஆசையெல்லாம் நீங்களாம்பா. இன்னைக்கு உங்க மேல உள்ள அன்பை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் நாதா. ஒரு வைராக்கியமான அன்பு என் நாயகருக்காக, என் இயேசுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆமாம், ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு கணுவும் துடிக்கிறதான அன்பு. புதுப்பியும் ஐயா, புதுப்பியும் ஐயா, என் ஜனங்களுடைய அன்பை புதுப்பியும் ஐயா. சீருமையின் பாதையில் எல்லாம் என்னோடு கூட இருந்தீர். தாழ்வில் என்னை நினைத்தவரே, கண்ணீரை துடைத்த இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதானையா, உம் ஆலயத்தில் தங்கியிருப்பேன். என் பிரியமே என்று பவதி என்ன வேணும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. எஸ் பிரியமானவர்களே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இன்றும் கூட லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி கர்த்தர் ஊழியத்திலே குருடர்கள் பார்வை அடையவும், சப்பானிகள் நடக்கவும், குஷ்டரோகிகள் சுத்தமாகவும், செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்படவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். பிரியமானவர்களே, அவருடைய வாசஸ்தலத்திற்கும் அவருடைய பீடத்தண்டைக்கும் நம்மை சுமந்து செல்லுகிற மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை தேவாலயத்தை மூடி இருக்கிறதே. பிரியமானவர்களே, பரலோகம் அவருடைய கண்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? பரலோகம் அவருடைய கண்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகம் அவருடைய கண்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அங்கு இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் உள்ளும் புறம்பும் உள்ளும் புறம்பும் உள்ளும் புறம்பும் உள்ளும் புறம்பும், they were filled with the glory eyes of the Father God. பிதாவினுடைய மகிமை கண்களால் நிரப்பப்பட்ட ஜீவன்கள். அந்த அழகை குறித்து நாம் ஒரு பாடல் பாடி நாமும் கூட ஆவிக்குரிய ஜீவன்களா, மாம்சம் எல்லாம் மறைந்து போகட்டும் இந்த வேளையில, அவருடைய பீட தண்டையில, அவருடைய கிருபாசனத்திற்கு முன்பதாக ஆவிக்குரிய ஜீவன்களாய் நம்மளை மறந்து நாம் பாடல் பாடி துதிப்போம்.
எத்துணை அழகு அவருடைய கண்கள், எத்துணை அழகு அவருடைய கண்கள், எத்துணை அழகு அவருடைய கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள்! மகிமை, மகிமை நிறைந்த கண்கள். கண்கள் என்று சொன்னால் அது மகிமை. என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். அதின் குடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள். என் இனிய கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள். என் இனிய கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். அப்பா, கண்கள் என்று சொன்னால் அது பிதாவாகிய தேவனுடைய மகிமை, மகிமை, வேறு ஒன்றுமில்லை. மகிமை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய மகிமையாயிருக்கிறார். பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதின் குடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள். என் இனிய கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள். என் இனிய கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 911-025-432-432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.